ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்னைக்கு பார்க்க போகிறவர் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நான் ஃபீல் பண்ணுற ஒரு நபர். அவர் யாருன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸோடைய ஃபிலாசபி, வே ஆஃப் லைஃப், அவர் டெக்னாலஜியை பார்த்த விதம், உலகத்தை பார்த்த விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள். அவர் ஃபேமிலியை பார்த்த விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு அந்த அளவுக்கு ஒற்று போகாத விஷயங்கள். ஆனால் ஒருத்தர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை தியாகம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும் அப்படின்றதும் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப தெரிகிற விஷயம். அதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்ட்ராடினரியாக ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் சில விஷயங்களை தியாகம் பண்ணி தான் ஆகணும். நிறைய நேரங்களில் அந்த தியாகம் அப்படின்றது அவர் கண்ட்ரோல்லே இல்லாத விஷயங்களாக கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குடும்பத்தை தியாகம் பண்ணணுன்றது அவர் நினச்சலாம் செஞ்சிருப்பாருன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய கடைசி காலங்களில் அவருடைய ஃபேமிலி டைமை மிஸ் பண்ணுன்றதை அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அதுதான் நிதர்சனம். சில டைம் நம்ம அந்த மாதிரியான சாக்ரிஃபைஸை மேக் பண்ணியே ஆகணும். ரைட். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல் விஷயம் என்னென்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில். சைக்காலஜி தமிழில் எக்கச்சக்கமான காணொலியில் பர்ஃபெக்ஷனுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஓரளவுக்கான சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட்டுக்கு முதல்ல ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் பர்ஃபெக்ஷனிசம்னு சொல்லும்போது இது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி கிடையாது. நிறைய நேரத்தில் இப்படி தான் நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. இதுவும் ரெண்டுமே கான்ட்ரடிக்டரின்றது கிடையாதுங்க. முதல்ல நம்ம போக வேண்டிய இடத்துல ஒரு 50% ரீச் பண்ண வேண்டியது அவசியம். அந்த நேரத்தில் நமக்கு பர்ஃபெக்ஷனிசம்லாம் தேவையில்லை, ஒரு அவுட்புட் தான் தேவை. ஓரளவுக்கு ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்மக்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட் இருந்துடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். என்னால் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா முடிக்க முடியுதுன்ற கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறமா உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னா, தனித்துவத்தை காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ பர்ஃபெக்ஷன் அவசியங்க. ஸ்டீவ் ஜாப்ஸோட பர்ஃபெக்ஷன், அந்த ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றின ஒரு படம் எடுத்துருந்தாங்க. அதில் ஒரு அருமையான சீன். அதாவது ஸ்டீவ் வொஸ்னியாக் அவருடைய ஃபஸ்ட் அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணியிருப்பார். அதை பார்த்துட்டு அதை கழட்டி உள்ளே பார்த்துட்டு, ஏன் உள்ளெல்லாம் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு கேட்பார் ஸ்டீவ் ஜாப்ஸ். யாருங்க கழட்டி பார்க்க போகிறாங்க, நம்ம மேலே கம்ப்யூட்டர் தானே வைக்கிறோம், உள்ளே ஒயர் எந்த பக்கத்தில் போனால் என்னங்க அப்படின்னு கேட்பார் வொஸ்னியாக். அதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவார், நான் பார்க்குறேன்ல, என் கண்ணுக்கு அது தெரியுதுல்ல, அப்போ அது அழகாக தான் இருக்கணும். ஸோ கம்ப்யூட்டருக்கு வெளில இருக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை, கம்ப்யூட்டருக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களும் பர்ஃபெக்டாக அழகாக தான் இருக்கும் அப்படின்னாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். இப்போது நீங்கள் கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஐமேக்கையோ இல்லை ஒரு மேக் மினியோ இல்லை ஒரு ஐஃபோனையோ திறந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கும், ஒரு டிசைன் இன்னோவேஷன் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கும் ஆப்பிள் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஆரம்பம் அப்படி இருந்தது. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இரண்டாவது டெலிகேட்டிங், பட் ஒன்லி வென் ரிக்வயர்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய நேரங்களில் ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த விஷயத்தையும் அவ்வளோ ஈஸியாக வேறு ஒருத்தர் வேலை செய்யணும்னு விட்டுற மாட்டார், எல்லாத்தையும் தன்னை மூக்கம் நுழைச்சிக்கிட்டே இருப்பார் அப்படின்ட்டு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு என்னுடைய விஷன் கடைசி வரைக்கும் போய் சேரணும் அப்படின்னா அப்போ அதில் என்னுடைய இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறைய குரு சோஷியல் மீடியாஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல டெலிகேட் பண்ண ஆரம்பிங்க, வேகமாக உங்களுடைய வேலைகளை பிரித்து கொடுக்க ஆரம்பிங்க, நிறைய பேரை ஹையர் பண்ணுங்கள், அப்போ தான் வேகமாக க்ரோ ஆக முடியும். வேகமாக க்ரோ ஆகலாம், ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியுமான்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க்காக வரும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் பில்கேட்ஸோட சின்ன அனெக்டோட் சொல்லிடுறாங்க. பில்கேட்ஸ் அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, இந்த சிஸ்டமைசேஷனு, க்ரோத்து இதெல்லாம் ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர் அப்படின்னு சொல்லுவார். அதாவதுன்னா அது சரியாக இருந்தால் மட்டும் மல்டிப்ளை ஆகாது, தப்பாக இருந்தாலும் வேகமாக மல்டிப்ளை ஆகி சீக்கிரமாக அந்த கம்பெனியை மூட வேண்டிய அவசியம் ஏற்படலாம் அப்படின்னு. ஸோ டெலிகேட் ஒன்லி வென் ரிக்வயர்டு. எப்போ தேவையோ அப்போ தான் டெலிகேட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸு. அது வரைக்கும் உங்களுடைய விஷனை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. மூன்றாவது யூனிக்கான ஒரு விஷயம் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் பர்சனும் ஒரு ஹார்ட்வேர் பர்சனும் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ஆர்ட்ஸ் பர்சன். அவருக்கு ஆர்ட்ஸில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அவருக்கு டிசைனில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் அவருடைய நாலேஜை அந்த ஒரு விஷயத்துக்கு லிமிட் பண்ணிக்காமல் எல்லா விஷயங்களையும் பரவலாக அவர் படிக்க ஆரம்பித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஜெயிச்சதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமும் இதுதான். அதாவது நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும்ட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த ஸ்பெஷலைசேஷனே எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சப்ஜெக்ட்ஸை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி ஓரளவுக்காவது புரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் அதை எடுத்து சொல்லவே முடியும். நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம். ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு காமெடி தேவைப்படுது இல்லைங்களா? நான் என்னதான் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருந்தாலும் இந்த மீடியாவும் இந்த கேமராவை எப்படி யூஸ் பண்ணணும், டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்ததுன்னா இந்த விஷயத்தை எப்படி உங்கள்கிட்ட என்னால் எடுத்து சேர்த்துக்க முடியும்? ஸோ ஒரு விஷயத்தில் லேசர் ஃபோக்கஸ் இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் நம்மளுடைய படிப்பு அப்படின்றது பறந்து விரிஞ்சு இருந்ததுன்னா, நம்மளுடைய நாலேஜ் பறந்து விரிஞ்சு இருந்ததுன்னா
மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால மாற்றிக்க முடியும், அடாப்ட் பண்ணிக்க முடியும், சர்வே பண்ண முடியுன்றது ஸ்டீவ் ஜாப்ஸோடைய ஒரு ரொம்ப முக்கியமான நம்பிக்கை. அடுத்தது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான திங், சே நோ டு 1000 திங்ஸ். அதுக்கு ஆப்போசிட் லேக் ஆஃப் ஃபோக்கஸ். அதாவது ஒரு ஃபோக்கஸ் வேணும்னா யூ ஹாவ் டு சே நோ டு 1000 திங்ஸ். என்னென்னலாம் வருதோ அது எல்லாத்தையும் மாமா சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இதுவும் செய்கிறேன் அதுவும் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்ம எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பறந்து விரிந்து கிடக்கும். நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் ஆர்வம் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கலாம், ஆனால் வெஞ்சரிங் ஒன்றுத்துல ஈடுபட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு லேசர் ஃபோக்கஸ் அவசியம் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆக்சுவலாக இந்த நெட் புக்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லைங்களா? நெட் புக்ஸ் இப்போ இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியல. 2010லலாம் வந்து நெட் புக்ஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸ். 2005 to 2010 டைம்ஸ்லாம் மெல்லிசான ஒரு நோட் புக் இருக்கும், யூஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கர மொக்கையான லேப்டாப்பாக இருக்கும் அந்த நெட் புக் அப்படிங்கிறது. அதுக்கு காம்படிட்டராக ஆப்பிள் ரொம்ப நாளாக ஒரு பொருளை ரிலீஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்க ஐபேட் ரிலீஸ் பண்ணாங்க. ஐபேட் ஒரு நெட் புக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் நெட் புக் செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சது தான் உங்களுடைய ஐபேட். ஸோ எப்போ வரலாம் அப்படின்றது தாமதமாக கூட வரலாம், ஆனால் நம்ம இருக்கிற எல்லா காம்படிஷனும் ஒத்து வர மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் செய்கிறேன்னு யோசித்தோம் அப்படின்னா நமக்கு ஃபோக்கஸ் போயிடும் அப்படிங்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸ் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக இது ரொம்ப ரொம்ப என்னோடய ஃபேவரட்டான விஷயம். எப்பயுமே எல்லா சிஇஓஸுமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் திங்கிங்கும் விஷனும் ரொம்ப அவசியம். அதாவது நம்ம எங்கே போய் சேர போகிறோம் அப்படின்ற யோசனை ரொம்ப அவசியம்னு நிறைய சிஇஓ சொல்லுவாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸும் அதே தான் சொல்லுவார். 30 வருஷம் கழிச்சு நான் எங்கே இருக்க போகிறேன், என்னோடய கம்பெனி எப்படி இருக்க போகுதுன்னு தான் பேசுவார். ஆனால் அதோடன் சேர்ந்து அவர் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிப்பார். அது என்னென்னா, காலையில் நான் தூங்கி எழுந்துக்கும் பொழுது இன்றைக்கி தான் என்னோடய கடைசி நாள் அப்படின்னா இப்போ நான் செய்ய போகிற வேலையை செய்வேனா அப்படின்ற கேள்வியை கேட்பாருன்ட்டு. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று, என்னுடைய வாழ்க்கையில் நான் 30 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தான் யோசிக்க போகிறேன்ற ஒரு விஷயம். அதுக்காக வேலை செய்யணும்னா நான் என்னையை பற்றி கவலைப்படக்கூடாதுன்றது தான் நிறைய பேர் நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஸ்டீவ் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் வேணும். ஆனால் இன்றைக்கி தான் என்னுடைய வாழ்க்கையோட கடைசி நாள்னாலும் இந்த வேலையை செய்யறதுக்கு, இந்த விஷயத்தை செய்யறதுக்கு நான் தயாராக இருப்பேனா அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிறாரு. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸை அவருடைய இலக்கை நோக்கி நகர்த்துச்சு. இதில் ஒரு சின்ன வேர்ட் ஆஃப் காஷன் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல போய் மாட்டிக்கிறோம். நம்மளில் சில பேருக்கு வந்து சில ஆசைகள் இருக்கும், அதை நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பெல்லாம் இருக்கும், அது நம்மளுடைய விஷனாக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு இன்றைய தேவைக்கு அந்த கனவு கை கொடுக்காமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அந்த கனவை நோக்கி நான் பயணிக்கிறேன், அதுக்கு நான் ஒரு ஸ்டெப்பாவது இன்றைக்கி வைக்கிறேன். ஆனால் அதுக்கு நான் எனக்கு 10 ஸ்டெப்பு வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி என்னோடய சர்வைவலுக்கும் ஓரளவுக்கு என்னுடைய லைஃபோடைய பேலன்ஸுக்கும் என்ன தேவைப்படுதுன்னு யோசித்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த விஷன் நான் யோசிச்சேன்னா அந்த பயணத்தை நோக்கி இருக்க முடியும். ஸ்டீவ் ஜாப்ஸு அவருடைய லைஃப்பில் நிறைய இடங்களில் பேலன்ஸ் இல்லாமல் தான் ஓடினார். ஆனால் அந்த விஷனுக்கு அது தேவைப்பட்டது. ஆனால் அவர் என்றைக்குமே அன்னியோடைய வாழ்க்கைக்கு எதுவுமே இல்லாமல் அவர் இருந்தது கிடையாது, அவருடைய காலேஜ் டேஸுக்கு அப்புறமா. ஸோ நம்ம அதையும் மைண்டில் வச்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.